வணக்கம். நம்ம வயலில் என்னென்ன இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. நம்ம வயலில் வந்து பார்த்திங்கன்னா நெல், மகேந்திரா நெல் இருக்குது. இன்னும் கதிர் வரல பாருங்கள். ஃபுல்லாக மகேந்திரா தான் நட்டுருக்கோம். இன்னும் கதிர் வரல. அப்படியே கீழே வந்திங்கன்னா மிளகாய் தோட்டம் இருக்குது. மிளகாய் தோட்டத்தில் பாருங்கள் அது என்னது கொத்தவரங்காய் இருக்குது. மிளகாய் இருக்குது. மிளகாய் தோட்டத்தில் கொத்தவரங்காய் செடி நட்டுருக்கோம். பாருங்கள், கொத்தவரங்காய் நிறைய இருக்குது, பறிக்கணும். கத்திரிக்காய் இருக்குது, கத்திரிக்காய் செடி இருக்குது. கத்திரிக்காய் பறிச்சிட்டாங்க. அப்படியே இன்னும் இருக்குது கத்திரிக்காய் செடி. இப்போ மிளகா தோட்டத்துள்ளே இறங்கி போக முடியாது இல்லையா. பீன்ஸ் பாருங்கள், பீன்ஸு செடி கொஞ்சம் சுத்தமாக பறிச்சாச்சு. 2 நாளைக்கு முன்னாடி மாமியார் பறிச்சுன்னு வந்துட்டாங்க. கத்திரிக்காய் அது இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? கத்திரிக்காய் இருக்குது. கொத்தவரங்காய் தான் நிறைய இருக்குது, பறிக்கணும். அவரைக்காய் செடி இருக்குது. அவரைக்காய் பறிச்சாச்சு. முந்தா நேற்றுக்கு தான் எல்லாம் வீட்டுக்கு பறிச்சிட்டு வந்தாங்க. அவரைக்காய் பாருங்கள், அவரைக்காய் செடி இருக்குது. கத்திரிக்காய் நிறைய இருக்குது, பறிக்கணும். மிளகா ஒரு மிளகாலாம் பழுத்துருக்கு பாருங்கள். ஒரு சிலதெல்லாம் பழுத்துருச்சு, எடுக்கணும். கத்திரிக்காயும் இருக்குது. இந்த லைனில் கூட கத்திரிக்காய்லாம் இருக்குது. பறிச்சுட்டு போகணும் வீட்டுக்கு போகும்போது. கத்திரிக்காய் எல்லா செடியிலையும் கத்திரிக்காய் இருக்குது. மிளகா அப்புறம் இன்னொன்று விளைச்சல் இருக்குது. விளைஞ்சிருச்சு, நெல் விளைஞ்சிருச்சு. இந்த ஒரு செடியில் எவ்வளோ காய் இருக்குது பாருங்களேன். அவரைக்காய் இந்த இருக்கு பாருங்க, அவரைக்காய், பட்டை அவரைக்காய். இது தெரியுதுங்களா? பூ இருக்குது. அவரைக்காவும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. கத்திரிக்காவே இருக்குது. இந்த பக்கம்லாம் பெருக்கி காணும் போல் மாமியார். அவரைக்காவும் இருக்குது, பறிச்சுட்டு போகணும் சாம்பார் வைக்கணும். அப்புறம் முள்ளங்கி பாருங்கள், முள்ளங்கி செடி இருக்குது. இந்த ரோவில் ஃபுல்லாகவே முள்ளங்கி தான். கத்திரிக்காய் இருக்குது. சாயந்தரம் பறிச்சுட்டு போனோம் வீட்டுக்கு போகும்போது. பாருங்க, அதோட விளைச்சல் இருக்குது, அறுக்கக்கூடிய விளைச்சல் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா 10 நாள் ஆகும் அறுக்கிறதுக்கு, அறுவடை செய்கிறதுக்கு. இது இருக்குது. அது அங்கே ஒரு கழனி இருக்குது, அறுவடை செய்கிற கழனி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. வேர்க்கடலாம் எடுத்தாச்சு. இது பாருங்க, ஃப்ரீயாக இருக்குது. வேர்க்கடலை எடுத்துட்டோம். அந்த லாஸ்ட்டில் ஒரு விளைச்சல், அப்படியே இந்த ஒரு விளைச்சல். அடுத்த நெக்ஸ்ட்டு வேலை என்னென்னா இந்த நெல் இருக்கிற வேலை தான். நெல் அறுவடை செய்கிற வேலை. அதுக்கு அடுத்தது மிளகாய் பழம் எடுக்கிற வேலை. அதுக்கு அடுத்தது தான் அது மேலே இருக்குது பார்த்திங்களா. அது வந்து கதிர் வராமலே இருக்குது. அது அறுவடை செய்யணும். கொத்தவரங்காய் நிறையவே இருக்குது, பறிச்சுட்டு போகும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.